Example 1.28. The example, the upward speed v of t of a rocket at time t is v of t equal to at squared plus bt plus c, 0 less than or equal to t less than or equal to 100, where a, b and c are constants. t equal to 3 இருக்கும்போது upward speed வந்து 64 miles per second. t equal to 6 இருக்கும்போது upward speed வந்து 133 miles per second. t equal to 9 இருக்கும்போது upward speed வந்து 208 miles per second ன்னு கொடுத்திருக்கு. அப்படினா speed at time t equal to 15 secondsல என்னன்னு கண்டுபிடிக்கணும். Solution: the upward speed of a rocket at time t is v of t equal to at squared plus bt plus c, 0 less than or equal to t less than or equal to 100, where a, b, c are constants. At t equal to 3, given that v of 3 equal to 64, time t equal to 3 இருக்கும்போது upward speed வந்து 64 miles per second ன்னு கொடுத்திருக்கு. v of 3 ஓட வேல்யூ கண்டுபிடிப்போம். v of 3 ஓட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு v of t ல t க்கு பதிலா 3 ரீப்ளேஸ் பண்ணணும். பண்ணுவோம். ஸோ a இன்ட்டு டீக்கு 3 போடுறேன். ஸோ 3 ஸ்கேர்ட் ப்ளஸ் b இன்ட்டு டீக்கு 3 போடுறேன். b இன்ட்டு 3 ப்ளஸ் c ஈக்குவல் டு 64. சிம்பிளை பண்ணுவோம். a இன்ட்டு 3 ஸ்கேர்ட் இஸ் 9a ப்ளஸ் b இன்ட்டு 3 இஸ் 3b plus c equal to 64. Call it as equation 1. அடுத்த ப்ராப்ளத்தில் கொடுத்துருக்கு t equal to 6 இருக்கும்போது upward speed வந்து v of 6 equal to 133. v of 6 ஓட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு v of t ல t க்கு பதிலாக 6 ரீப்ளேஸ் பண்ணணும். ரீப்ளேஸ் பண்ணுவோம். a இன்ட்டு டீக்கு 6 போடுறேன். 6 ஸ்கேர்ட் ப்ளஸ் b இன்ட்டு டீக்கு 6 போடுறேன். b இன்ட்டு 6 ப்ளஸ் c ஈக்குவல் டு 133. சிம்பிளை பண்ணுவோம். a இன்ட்டு 6 ஸ்கேர்ட் இஸ் 36a ப்ளஸ் b இன்ட்டு 6 இஸ் 6b ப்ளஸ் c equal to 133. Call it as equation 2. t equal to 9 இருக்கும்போது upward speed வந்து v of 9 equal to 208 ன்னு கொடுத்திருக்கு. v of 9 ஓட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு v of t ல t க்கு பதிலா 9 ரீப்ளேஸ் பண்ணோம். ரீப்ளேஸ் பண்ணுவோம். a into 9 squared plus b into t க்கு 9 போடுறேன். b into 9 plus c equal to 208. சிம்பிளை பண்ணுவோம். a into 9 squared is 81a plus b into 9 is 9b plus c equal to 208. Call it as equation 3. Equation 1, 2, 3 Gaussian elimination method யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுவோம். equation 1, 2, 3லேருந்து augmented matrix எழுதுவோம். ஃபர்ஸ்ட்ல augmented matrix AB equal to இந்த augmented matrix ஓட ஃபர்ஸ்ட் ரோ வந்து equation 1ல A, B, C ஓட coefficients and constant term 9, 3, 1, 64. The matrix ஓட second row equation 2ல
A, B, C ஓட coefficients and constant term 36, 6, 1, 133. The matrix ஓட third row equation 3ல A, B, C ஓட coefficients and constant term 81, 9, 1, 208. So augmented matrix AB கண்டுபிடிச்சிட்டோம். Now let us transform the augmented matrix to echelon form. The augmented matrix AB echelon formல மாத்துவோம். So augmented matrix. இந்த augmented matrixக்கு elementary row operation apply பண்ணி echelon formல மாத்தணும். So echelon formல மாத்தக்கூடிய procedure படி இந்த மேட்ரிக்ஸோட ஃபர்ஸ்ட் ரோல உள்ள ஃபர்ஸ்ட் என்ட்ரி நான் ஜீரோ என்ட்ரியாக இருக்கணும். நான் இங்கே இருக்கக்கூடிய ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸுக்கு ஃபர்ஸ்ட் ரோல ஃபர்ஸ்ட் என்ட்ரி நான் ஜீரோ என்ட்ரியாக இருக்குது. அதனால் ஃபர்ஸ்ட் ரோயை அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். 9, 3, 1, 64. எக்லான் ஃபார்ம் மாற்றக்கூடிய ப்ரொசீஜர் படி ஃபர்ஸ்ட் ரோவில் உள்ள நான் ஜீரோ எலிமெண்ட்டு 9க்கு கீழே இருக்கக்கூடிய எலிமெண்ட் எல்லாம் ஜீரோ ஆகணும். அதாவது செகண்ட் ரோவில் உள்ள ஃபஸ்ட் எலிமெண்ட்டு ஜீரோ ஆகணும். தேர்ட் ரோவில் உள்ள ஃபஸ்ட் எலிமெண்ட் வந்து ஜீரோ ஆகணும். ஸோ செகண்ட் ரோவில் உள்ள ஃபஸ்ட் எலிமெண்ட்டு ஜீரோ ஆக்குறதுக்கு செகண்ட் ரோவில் எலிமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன் அப்ளை பண்ணோம். தேர்ட் ரோவில் உள்ள ஃபஸ்ட் எலிமெண்ட்டு ஜீரோ ஆகுறதுக்கு தேர்ட் ரோக்கு எலிமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன் அப்ளை பண்ணோம். செகண்ட் ரோவில் எலிமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன் அப்ளை பண்ணுவோம். செகண்ட் ரோவில் உள்ள ஃபஸ்ட் எலிமெண்ட்டு ஜீரோ ஆகுறதுக்கு செகண்ட் ரோவில் அப்ளை பண்ணக்கூடிய எலிமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன் செகண்ட் ரோவில் இருந்து ஃபஸ்ட்டு ரோவை 4ஆல் மல்டிப்ளை பண்ணி சப்ட்ராக்ட் பண்ணிட்டோன்னா இந்த 36 இருக்க இடம் ஜீரோ ஆகும். ஸோ செகண்ட் ரோவில் அப்ளை பண்ணக்கூடிய எலிமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன் R2 implies R2 minus 4 into R1. செகண்ட் ரோய்க்கு எலிமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன் அப்ளை பண்ணுவோம். R2ல உள்ள ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டு 36 மைனஸ் 4 into R1ல உள்ள ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டு 9. ஸோ 4 into 9 is 36. 36 minus 36 is 0. R2ல உள்ள செகண்ட் எலிமெண்ட்டு 6 மைனஸ் R1ல உள்ள செகண்ட் எலிமெண்ட் 3. இந்த 3ஐ 4ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். 4 into 3 is 12. 6 minus 12 is minus 6. R2ல உள்ள தேர்ட் எலிமெண்ட் 1 மைனஸ் R1ல உள்ள தேர்ட் எலிமெண்ட் 1. இந்த 1ஐ வந்து 4ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். 4 into 1 is 4. ஸோ 1 minus 4 which is minus 3. R2ல உள்ள ஃபோர்த் எலிமெண்ட் 133 மைனஸ் R1 உள்ள ஃபோர்த் எலிமெண்ட் 64. இந்த 64ஐ 4ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். 4 into 64 is 256. 133 minus 256 is minus 123. ஸோ செகண்ட் ரோக்கு எலிமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன் அப்ளை பண்ணிட்டோம். அடுத்தது தேர்ட் ரோக்கு தேர்ட் ரோவில் உள்ள ஃபஸ்ட் எலிமெண்ட்டை ஜீரோ ஆக்குறதுக்கு தேர்ட் ரோவிலிருந்து ஃபஸ்ட்டு ரோயை 9ஆல் மல்டிப்ளை பண்ணி சப்ட்ராக்ட் பண்ணிட்டோன்னா தேர்ட் ரோவில் உள்ள 81 இருக்க இடம் ஜீரோ ஆகும். ஸோ தேர்ட் ரோக்கு எலிமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன் அப்ளை பண்ணுவோம். R3 implies R3 minus 9R1. தேர்ட் ரோக்கு எலிமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன் அப்ளை பண்ணுவோம். R3ல உள்ள ஃபஸ்ட் எலிமெண்ட் 81 மைனஸ் R1ல உள்ள ஃபஸ்ட் எலிமெண்ட் 9. இந்த 9ஐ 9ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். 9 into 9 is 81. 81 minus 81 is 0. அடுத்த தேர்ட் ரோவில் உள்ள செகண்ட் எலிமெண்ட் 9 மைனஸ் ஃபஸ்ட் ரோவில் உள்ள செகண்ட் எலிமெண்ட் 3. இந்த 3ஐ 9ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். 9 into 3 is 27. 9 minus 27 is minus 18. தேர்ட் ரோவில் உள்ள தேர்ட் எலிமெண்ட் 1 மைனஸ் ஃபஸ்ட் ரோவில் உள்ள தேர்ட் எலிமெண்ட் 1.
இந்த 1 வந்து 9ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். 9 into 1 is 9. 1 minus 9 is minus 8. தேர்ட் ரோவில் உள்ள ஃபோர்த் எலிமெண்ட் 208 மைனஸ் ஃபஸ்ட் ரோவில் உள்ள ஃபோர்த் எலிமெண்ட்டு 64. இந்த 64ஐ 9ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். 9 into 64 is 576. 208 minus 576 is minus 368. ஸோ தேர்ட் ரோக்கு எலிமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன் அப்ளை பண்ணிட்டோம். அடுத்தது இந்த டிரான்ஸ்ஃபார்ம்டு மேட்ரிக்ஸுக்கு செகண்ட் ரோக்கும் தேர்ட் ரோக்கும் எலிமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன் அப்ளை பண்ணுவோம். ஃபஸ்ட்டு ரோயை அப்படியே எழுதுகிறேன். 9 3 1 64. செகண்ட் ரோய்க்கு அப்ளை பண்ணக்கூடிய எலிமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன் R2 implies -1/3 into R2. அதாவது ரோ 2ஐ -1/3ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். -1/3 into ஃபஸ்ட் எலிமெண்ட்டு 0. -1/3 into 0 is 0. -1/3 into second element -6. -1/3 into -6 is 2. -1/3 into third element -3. -1/3 into -3 is 1. அடுத்த -1/3 into fourth element -123. -1/3 into -123 is 41. அடுத்த ரோ 3க்கு எலிமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன் அப்ளை பண்ணுவோம். ரோ 3க்கு அப்ளை பண்ணக்கூடிய எலிமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன் R3 implies -1 into R3. அதாவது ரோ 3ஐ -1ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். -1 into 0 0. -1 into -18 18. -1 into -8 8. -1 into -368 is 368. அடுத்தது இந்த டிரான்ஸ்ஃபார்ம்டு மேட்ரிக்ஸில் ஃபஸ்ட்டு ரோவில் உள்ள ஃபஸ்ட்டு நான் ஜீரோ எலிமெண்ட்டுக்கு கீழே உள்ள எலிமெண்ட் எல்லாம் ஜீரோவாக இருக்குது. செகண்ட் ரோவில் உள்ள ஃபஸ்ட்டு நான் ஜீரோ எலிமெண்ட்டு ஃபஸ்ட்டு ரோவில் உள்ள ஃபஸ்ட்டு நான் ஜீரோ எலிமெண்ட்டுக்கு ரைட்டில் இருக்குது. அடுத்தது எக்லான் ஃபார்ம் மாற்றக்கூடிய ப்ரொசீஜர் படி செகண்ட் ரோவில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு நான் ஜீரோ எலிமெண்ட்டுக்கு கீழே உள்ள எலிமெண்ட்டு ஜீரோவாக இருக்கணும். அதாவது தேர்ட் ரோவில் உள்ள செகண்ட் எலிமெண்ட் 18 வந்து ஜீரோவாகணும். ஸோ இந்த தேர்ட் ரோவில் உள்ள செகண்ட் எலிமெண்ட்டு ஜீரோ ஆக்குறதுக்கு தேர்ட் ரோக்கு எலிமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன் அப்ளை பண்ணணும். இங்கே அப்ளை பண்ணக்கூடிய எலிமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன் தேர்ட் ரோவிலேருந்து 9 டைம்ஸ் செகண்ட் ரோயை சப்ட்ராக்ட் பண்ணோம்னா இந்த 18 இருக்க இடத்துல ஜீரோ ஆயிரும். ஸோ தேர்ட் ரோக்கு எலிமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன் அப்ளை பண்ணுவோம். ஃபஸ்ட்டு ரோயை அப்படியே எழுதுகிறேன். 9 3 1 64. செகண்ட் ரோயும் அப்படியே எழுதுகிறேன். 0 2 1 41. தேர்ட் ரோய்க்கு அப்ளை பண்ணக்கூடிய எலிமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன் R3 implies R3 minus 9R2. எலிமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன் அப்ளை பண்ணுவோம். R3யில் உள்ள ஃபஸ்ட்டு எலிமெண்ட்டு 0 மைனஸ் R2வில் உள்ள ஃபஸ்ட் எலிமெண்ட்டு 0. இந்த 0வை 9ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். 9 into 0 is 0. 0 minus 0 is 0. அடுத்த R3யில் உள்ள செகண்ட் எலிமெண்ட் 18 மைனஸ் R2வில் உள்ள செகண்ட் எலிமெண்ட் 2. இந்த 2வை 9ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். 9 into 2 is 18. 18 minus 18 is 0. அடுத்த R3யில் உள்ள தேர்ட் எலிமெண்ட் 8 மைனஸ் R2வில் உள்ள தேர்ட் எலிமெண்ட் 1. இந்த 1 வந்து 9ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். 9 into 1 9. 8 minus 9 is -1. அடுத்த R3யில் உள்ள ஃபோர்த் எலிமெண்ட் 368 மைனஸ் R2வில் உள்ள ஃபோர்த் எலிமெண்ட்டு 41. இந்த 41ஐ 9ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். 9 into 41 is 369. 368 minus 369 is -1. அடுத்தது இந்த டிரான்ஸ்ஃபார்ம்டு மேட்ரிக்ஸுக்கு தேர்ட் ரோக்கு எலிமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன் அப்ளை பண்ணுறேன்.
ஃபஸ்ட்டு ரோயை அப்படியே எழுதுகிறேன் 9 3 1 64. செகண்ட் ரோயை அப்படியே எழுதுகிறேன் 0 2 1 41. தேர்ட் ரோவில் அப்ளை பண்ணக்கூடிய எலிமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன் R3 இம்ப்ளைஸ் -1 இன்ட்டு R3. R3யை வந்து -1ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். -1 இன்ட்டு 0 0, -1 இன்ட்டு 0 0, -1 இன்ட்டு -1 1, -1 இன்ட்டு -1 1. ஸோ இங்கே வந்து இந்த டிரான்ஸ்ஃபார்ம்டு மேட்ரிக்ஸ், இந்த டிரான்ஸ்ஃபார்ம்டு மேட்ரிக்ஸில் ஃபஸ்ட்டு ரோவில் உள்ள ஃபஸ்ட்டு எலிமெண்ட்டு நான் ஜீரோ எலிமெண்ட்டாக இருக்குது. இந்த ஃபஸ்ட்டு நான் ஜீரோ எலிமெண்ட்டுக்கு கீழே உள்ள எலிமெண்ட்ஸ் எல்லாம் ஜீரோவாக இருக்குது. அடுத்த செகண்ட் ரோவில் உள்ள ஃபஸ்ட்டு நான் ஜீரோ எலிமெண்ட்டு செகண்ட் எலிமெண்ட்டு 2. இந்த ஃபஸ்ட்டு நான் ஜீரோ எலிமெண்ட்டுக்கு கீழே உள்ள எலிமெண்ட் எல்லாம் ஜீரோவாக இருக்குது. ஸோ அதனால் இந்த டிரான்ஸ்ஃபார்ம்டு மேட்ரிக்ஸ் வந்து எக்லான் ஃபார்மில் இருக்குது. ஸோ இந்த எக்லான் ஃபார்ம் மேட்ரிக்ஸில் இருந்து given linear system of equation reduces to the form first row ல இருந்து 9a plus 3b plus c equal to 64. Call it as equation 4. Second row ல இருந்து 2b plus c equal to 41. Call it as equation 5. Third row ல இருந்து c equal to 1. Equation 6. Substituting c equal to 1 in equation 5. Equation 5 ல substitute பண்ணுவோம். 2b plus c க்கு வந்து 1 substitute பண்ணுறேன். So 1 equal to 41. இந்த 2b equal to 41 minus 1. 2b equal to 41 minus 1 is 40. ஸோ இதுலேருந்து b equal to 40/2, b equal to 20. Substituting c equal to 1 and b equal to 20 in equation 4. Equation 4ல substitute பண்ணுவோம். 9a plus 3 into bக்கு 20 போடுறேன். 3 into 20 plus cக்கு வந்து 1 போடுறேன். 1 equal to 64. 9a plus 3 into 20 is 60 plus 1 is 61 equal to 64. 9a equal to 64 minus 61. 9a equal to 3. So a equal to 3/9. a equal to 3 and 9 cancel பண்ணுறேன். a equal to 1/3. Therefore v of t equal to v of t ல a b c ஓட வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணுவோம். a ஓட வேல்யூ வந்து 1/3. ஸோ 1/3 into t squared ப்ளஸ் அடுத்த b ஓட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறேன். b ஓட வேல்யூ வந்து 20 into t plus c ஓட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறேன். c ஓட வேல்யூ வந்து 1. ஸோ ப்ளஸ் 1. ஸோ v of t equal to 1/3 into t squared plus 20t plus 1. v of t கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது t equal to 15 செகண்ட்ஸாக இருக்கும்போது அப்வர்ட் ஸ்பீடு எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். அதாவது v15 கண்டுபிடிக்கணும். v15 ஈக்குவல் டு v15ஓட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு v ஆஃப் டீல டீக்கு பதிலாக 15 ரீப்ளேஸ் பண்ணணும். ரீப்ளேஸ் பண்ணுவோம். 1/3 இன்ட்டு டீக்கு 15 போடுறேன். ஸோ 15 ஸ்கேர்ட் ப்ளஸ் 20 இன்ட்டு டீக்கு 15 போடுறேன் ப்ளஸ் 1 சிம்பிளை பண்ணோம். equal to 1/3 into 15 into 15 plus 20 into 15 is 300 plus 1 equal to 1/3 and 15 cancel பண்ணுறேன். 5 into 15 plus 300 plus 1 is 301 equal to 5 into 15 is 75 plus 301
V of 15 equal to 75 plus 301 is 376. ஸோ t equal to 15 இருக்கும்போது ராக்கெட்டோட அப்வர்ட் ஸ்பீட் வந்து 376.